கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலய பிரதிஷ்டை அசன பண்டிகையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான போதகருக்கு நன்றி. 30வது சங்கீதம் 11வது வசனம். இந்த 30வது சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்கள் எந்த அளவு கவனித்தீர்களோ தெரியல. மற்ற புத்தகங்களுக்கும் சங்கீதத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சங்கீதத்தில் மட்டும் ஒரு தலைப்பு இருக்கும். 30ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், இப்படி ஏதாகிலும் ஒரு தலைப்பு இருக்கும். இது எதற்காக எழுதப்பட்ட பாடல் என்றால், ஆலய பிரதிஷ்டையின் போது பாடுவதற்காக. ஆலயம் கட்ட வேண்டும் என்று கனவு கண்டான் தாவீது. ஆண்டவர் சொன்னார், உன் மகன் கட்டட்டும் என்று சொல்லிவிட்டார். தாவீது அதற்கான எல்லா பொருட்களையும் ஆயத்தம் பண்ணினான். பணம், பொருட்களை, ஒரு பாட்டையும் இயற்றி ஆயத்தப்படுத்தி விட்டான். ஏன்னா என் மகன் ஆலயத்தை கட்டும்போது பாடுறதுக்கு ஒரு பாட்டு வேண்டும் என்று ஒரு பாட்டையும் ஆயத்தப்படுத்தி விட்டான். இந்த பாட்டு பிற்காலத்தில் இஸ்ரவேலில் எந்த வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணினாலும் இந்த பாட்டை 30ஆம் சங்கீதத்தை தான் பாடுவார்கள். அதனால தான் அதற்கு கிரக பிரதிஷ்டையின் பாட்டு என்று பெயர். எந்த ஒரு கட்டடத்தை திறந்தாலும் இந்த 30ஆம் சங்கீதத்தை தான் இஸ்ரவேலிலே பாடுவது வழக்கம். ஆனால் இதை மேலோட்டமாக பார்த்தா கட்டடத்திற்கும் இந்த சங்கீதத்திற்கும் சம்பந்தம் இல்லாதது போல இருக்கும். ஏன்னா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, அந்த சங்கீதம் நேரடியாக கட்டுமானத்தை பற்றி பேசுகிற வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இதில் கட்டடம் கட்டுவது பற்றி எதுவுமே நேரடியாக இருக்காது. ஆனால் ஆழ பார்த்தால்தான் இந்த சங்கீதம் நமக்கு புரியும். இந்த சங்கீதத்தில் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தை ஆனந்தம், களிப்பு, மகிழ்ச்சி. திரும்ப திரும்ப அதிகமாய் வருகிற வார்த்தை அதுதான். இன்றைக்கு எல்லாரும் ஒரு சந்தோஷமாக வந்திருக்கீங்க, கல்யாண வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்திருக்கீங்க. மாலையில் இன்னும் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த சந்தோஷத்தினுடைய சில பரிமாணங்களை பற்றி இந்த சங்கீதம் சொல்கிறது. நாம் படித்த இந்த 11வது வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். புலம்பல இரட்டை மாற்றி ஆனந்தத்தை எனக்கு தந்தீர் என்று இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான். துக்கம், கவலை அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது போகிறது. சில துக்கங்கள், சில கவலைகள் அது நீண்ட நாள் தங்கிவிடுகிறது. சில துக்கங்கள் நம் மனதில் தங்கினாலும் அதை நம்ம வெளியே காட்டிக்க மாட்டோம். நான் சிலரை பார்த்துருக்கேன், எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகமாக இருப்பாங்க. முகமே அப்படிதானோ என்னவோ தெரியல, பிறந்ததுலேருந்து அவங்க முகமே எப்பவும் சிரித்த மாதிரியே இருக்கும். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது ஒரு ஜோக் அடித்து ஒரு தமாஷ் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், எப்போதும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஜோக் அடிப்பாங்க. நான் என்னுடைய 2வது வகுப்பு படித்த போது எடுத்த ஒரு பழைய புகைப்படத்தை அவர்கள் பார்த்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னா நான் படித்தது சென்னையில் ஒரு பள்ளிக்கூடம், ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கிற பள்ளிக்கூடம், 2வது வகுப்பு. இந்த பக்கம் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருக்கும். அதை இவர்கள் பார்த்து ஒரு ஜோக் அடித்தாங்க. என்ன
2 பக்கத்துலேயும் பெண்கள் நிற்கிறது அப்படின்னாங்க. ஆனால் அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு துக்கம் உண்டு, தெரியவே தெரியாது. அவங்கள மாதிரி ஜோக் அடிக்கிறதுக்கு ஆட்களை பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்குறோம். உள்ளுக்குள்ள துக்கம் இருக்கும், வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அப்படி கூட பண்ண முடியாத அளவு துக்கம். சிறைவேல் நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, துக்கம் அதிகமாயிடுச்சுன்னா இரட்டு என்று ஒரு உடை உடுத்துவார்கள். இரட்டு, சாக்லாத் ஆங்கிலத்தில், கோணியால் உருவாக்கப்பட்ட சாக்கு துணியால் உருவாக்கப்பட்ட ஒரு உடையை உடுத்திக் கொள்வார்கள். உபவாசத்திற்கும் அதை உடுத்துவது உண்டு, ஆனால் அதிகமாக துக்கத்திற்கு அதை உடுத்துவார்கள். நான் துக்கமாக இருக்கிறேன். நம்ம ஊரில் இந்த கருப்பு பேட்ஜ் அணிகிற மாதிரி சில நேரங்களில் கருப்பு உடை அணிவார்கள். அந்த மாதிரி தான் அவர்கள் நான் துக்கமாக இருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு சாக்லாத், ஒரு ரெட்டு அதை உடுத்திக் கொள்வார்கள். எல்லாருக்கும் தெரியும், யாரை பார்த்தாலும் என்ன இவன் கோணி சட்டை போட்டிருக்கிறான், சாக்கு துணியில் சட்டை போட்டிருக்கிறான், அவ்வளோ துக்கமா. மட்டுமல்ல, புலம்பல். பைபிளில் புலம்பல்னு ஒரு புத்தகம் இருக்கு. பார்த்தீங்கன்னா முழுவதும் அது புலம்பல் தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அது புலம்பல் தான் இருக்கும். புலம்பல் என்பது நம்மை அறியாமலேயே அந்த துக்கத்தை நம்மால் மறைக்க முடியல, நம்மால் ஒளிச்சு வைக்க முடியல, நம்மளை அறியாமலே அது புலம்புவது. அப்படி ஒரு நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. அதில் 3 வார்த்தை போட்டிருக்கு: ஆனந்தம், களிப்பு, மகிழ்ச்சி. 3 வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நீங்கள் லூக்கா 24 அதிகாரம் 17-32 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எம்மா ஊருக்கு 2 சீஷர்கள் போகிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட போகிறார். அவர்களுக்கு ஆண்டவர்னு தெரியாது. ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க துக்க முகத்தோடு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வது என்ன? முகத்தை பார்த்தாலே அவங்க தங்க முகத்தை எப்படி வச்சிருந்தாங்க? துக்கமா வச்சிருந்தாங்க. பார்த்தாலே தெரிஞ்சது. ஏன் துக்க முகத்தோடு பேசிக்கொண்டு போவதும் துக்கத்தோடு பேசிக்கொண்டு போனார்கள். ஆனால் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதனுடைய முடிவில் 32வது வசனம் சொல்கிறது, அவர்கள் சொல்கிறார்கள், அவர் நம்மோடு பேசின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. துக்க முகத்தில் ஆரம்பித்தவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? கடைசியில் அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறிவிட்டது. ஒரே ஒரு சந்திப்பு, ஆண்டவர் அவர்களோடு ஒரே ஒரு நேரம் சந்தித்தார், அவர்களோடு பேசினார். அவருடைய துக்கமெல்லாம் மாறிவிட்டது, அனல் கொண்ட ஒரு இருதயமாக மாறிவிட்டது. நம் பீகாரில் ஊழியம் செய்த போது மீடியா ஊழியத்துக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்னுடைய குழுவில் பல ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அப்போது புதிதாக ஒரு வாலிபனை என்னுடைய குழுவிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். புதிதாக ஒரு தமிழகத்திலிருந்து வந்திருந்தார். வயிறு வரைக்கும் தாடி வளர்த்திருந்தார். நான் சொல்றது நான் மிகைப்படுத்தி சொல்லலை, வயிறு வரைக்கும் தாடியோடு வந்திருந்தார். அப்போ அவரை பற்றி சொன்னாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்க சம்பவம் நடந்து விட்டது. அதனால் அவர் அறைக்குள்ளேயே பூட்டிக்கொண்டு வீட்டுக்கு அறைக்குள்ளேயே இருந்தார். நீ இப்படியே இருக்காத, ஒரு கொஞ்ச நாள் பீகார் போயிட்டு வா. நல்ல திறமைசாலி, அந்த எடிட்டிங், அந்த வீடியோ எடிட்டிங் செய்வதில் மிகவும் திறமைசாலி. ஆகவே எங்களுடைய தலைவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய அடி விழுந்திருக்கு, அவனை வேலை செய்கிறதுக்காக அவன்கிட்ட கொடுக்கல, அவனை மறுபடியும் நீ அவன் துக்கத்திலிருந்து அவனை சரியான ஒரு நிலைமைக்குள்ளே நீ கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று என் கையில் கொடுத்து விட்டார். யாரோடையும் ஒத்து போக மாட்டார். நாங்கள் ஒரு 20 பேர் கொண்ட குழு, மீடியா குழு. ஹிந்தியில், தமிழில், ஆங்கிலத்தில் பத்திரிகைகள், புத்தகங்கள், டிவி நிகழ்ச்சிகள், அந்த காலத்தில் சிடிகள் தான் இவைகள் அடங்கி அந்த குழுவை அதற்கு நான் தலைமை தாங்கி நடத்த வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க வேண்டும், நிர்வாகத்தை பார்க்க வேண்டும். அந்த தம்பி யார் கூட ஒத்து போக மாட்டார். சீனியர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அவர் ஒத்தே போக மாட்டேங்கிறார், சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை, அவர் வாழ்க்கையில் பெரிய துக்கம் இருக்குது, அவரை என்கிட்ட விட்டுருங்க. பகலில் அவர் ஆஃபீஸ்க்கே வரமாட்டார், ராத்திரி தான் வருவார். ஏன்னா அவர் எடிட்டிங் பண்ணுவார்,
நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், தம்பி நீங்கள் எப்போ வேணால் வாங்க, வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதன் பிறகு ஒரு தாடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கொண்டே வந்தது. வயிற்றில் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் நெஞ்சுக்கு வந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கீழே வந்துச்சு, அப்புறம் தாடியை ஒட்டை வெட்டிட்டார், இன்னும் கொஞ்சம் நாளில் ஷேவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு திருமணமானது. இப்போ அவர் 2 குழந்தைகளோடு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் சரி, அது தாடி வளர்க்குற அளவுக்கு துக்கமாக இருந்தாலும் சரி, அது கருப்பு உடை அணிகிற அளவுக்கு புலம்புகிற அளவுக்கு துக்கமாக இருந்தாலும் சரி, நம்முடைய துக்கத்தை ஆனந்தமாக, களிப்பாக, மகிழ்ச்சியாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவதா, அந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சத்துருவை குறித்து தான் சொல்கிறது. முதல் வசனம் வாசிங்க. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நன்மை போற்றுவேன். நமக்கு புதிய ஏற்பாட்டிலே நமக்கு மனித எதிரிகள் கிடையாது, ஆவிக்குரிய எதிரிகள் தான் உண்டு. பிசாசும் அவனுடைய தூதர்களும் தான் நமக்கு சத்துருக்கள். மனிதர்கள் நமக்கு சத்துருக்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டில் அவர்கள் நம்மை சத்துருக்களாக நினைக்கலாம். நமக்கு யாரும் சத்துருக்கள் இல்லை, பிசாசு தான். பிசாசு நம்முடைய தோல்வியை கண்டு சந்தோஷப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதை கண்டு பிசாசு சிரிக்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு நாளும் விடமாட்டார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பிரச்சனை வரும்போது பிரச்சனை வர்றது கூட பெருசா தெரியாது. நமக்கு வேண்டாதவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கேலி பண்ணி சிரிப்பாங்களே, ஒரு மாதிரி பேசுவாங்களே, அப்படின்றதான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்பா இது யாருக்கும் தெரிய வேண்டாம், இதை அமைக்க வச்சிரு, அதை அப்படியே மூடி வச்சிருவோம். ஆண்டவர் சொன்னார், லூக்கா 10:19 சொன்னார், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நமக்கு தோல்வியே கிடையாது. தற்காலிக தோல்விகள் போல சில தோல்விகள் வரும். தோல்வி யாருக்குமே பிடிக்காது, யாருக்கு தான் பிடிக்கும்? வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்று சொல்வார்கள். அதுதான் பிள்ளைகளை விளையாட விடுவாங்க. பிள்ளைகளை போய் விளையாடுவதற்கு விடுவார்கள். நான் இருக்கிற ஊரில் வாலிபால் ரொம்ப ஃபேமஸ். சாயர்புரத்தில் பார்த்தீங்கன்னா வாலிபால் கிரவுண்டில் ஆண்களும் பெண்களும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. பல வாலிபால் போட்டிகள் நடக்கும். ஏன் இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாட வைப்பதனுடைய நோக்கத்தில் ஒன்று, ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டும் என்பதற்காக தான் விளையாட வைக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க ஒரே கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. மொபைலை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் விளையாடுவது குறைந்து விட்டது. வாழ்க்கையில் தற்காலிகமான தோல்விகள் அல்லது தோல்வி போன்ற சில பின்னடைவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நிரந்தர தோல்வி கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைக்கு நிரந்தர தோல்வி கிடையாது. ஆண்டவர் ஏன் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், நீர் என்னை என்னுடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடீர். இன்னொரு இடத்துல சொல்றான், நீர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை சத்துருவின் கைக்கு தப்புவித்தீர். அதனால பிசாசு நம்ம மேல சந்தோஷப்படுற மாதிரி ஆண்டவர் செய்யவே மாட்டார். வேற வழி இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க, பிசாசுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்கவே மாட்டார், பிசாசை சந்தோஷப்பட விடவே மாட்டார். நீங்கள் பல சந்தர்ப்பங்களை வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். பிசாசு தான் ஜெயித்து விட்டேன் என்று கொக்கரித்த அந்த நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்கி ஒரு அவனுக்கு சந்தோஷம் இராதபடி செய்த பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்கிறோம். எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு விஷயம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையை குறித்து
எபேசியர் 6 படிக்கிறோம். ஆனால் அது அங்கேயே இருக்காது. வெளிப்படுத்தல் 12:7 வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை, வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இப்போ 12 படிக்கிறேன். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இங்க பாருங்க, இது எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய சம்பவம் நடந்த பிறகு 3 வருடம் கழித்து அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி துவங்குவதற்கு முன்பதாக நடக்க போகிற ஒரு சம்பவம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை எல்லாம், தூதர்களை அனுப்பி அவர்களையெல்லாம் தோற்கடித்து ஆண்டவர் பூமியில் கீழே தள்ளுவார். அப்படி கீழே தள்ளும்போது என்ன நடக்கும்னா, தேவ பிள்ளைகளெல்லாம் சந்தோஷப்படுவார்கள். பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களை களிகூறுங்கள். ஆனால் பிசாசுக்கு சந்தோஷம் கிடையாது. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, பிசாசுக்கு ஆண்டவர் பிசாசை சந்தோஷப்பட விடவே மாட்டார். நாம் படிக்கிறோம், இரவும் பகலும் அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். 10வது வசனத்தில் படிக்கிறோம், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசு நம்ம மேல குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ஒரு சகோதரி, ஒரு ஊழியக்கார சகோதரி, என்னுடைய மாணவி, அவள் ஒரு நல்ல ஊழியக்காரி, நாட்டுக்கு வெளியேயும் போய் ஊழியம் செய்து வந்திருக்கிறாள். அவள் ஒரு கார் வாங்கினாள். என்னை கூட வைத்து காரை ஒரு முறை ஓட்டி சென்றாள். அந்த கார் ஒருத்தர் பேரில் இருந்திருக்கு, அதை அவள் கவனிக்கலை. எல்லாரும் தெரிஞ்சவங்கன்றதுனால நம்பி வாங்கிட்டா. கார் ஒருத்தர் பேரில் இருந்திருக்கு, காரு இன்னொருத்தர் வச்சிருந்திருக்காரு. எல்லாரும் நண்பர்கள் தான், 3 பேருமே நண்பர்கள் தான். வாங்கின இவளும், காரு யார் வைத்திருந்தாரோ அவரும், யார் பேரில் கார் இருந்ததோ அந்த நபரும், எல்லாரும் நண்பர்கள் தான். பணத்தை கொடுத்து காரை வாங்கினா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் யார் பேரில் கார் இருக்கோ அவர் வந்து கேட்டார், கார் என் பேரில் தான் இருக்குது, என் கார் தான், பணம் கொடு. அவள் சொன்னாள், உங்களுக்கு தெரிஞ்சு தானே அவர்கிட்ட பணத்தை நான் கொடுத்தேன், அது அவர் கார் என்று நீங்களும் தானே சொன்னீங்க. இப்போ வந்து அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துச்சு, எனக்கு பணம் கொடு. அவளிடத்துல, ஏன்னா லட்சக்கணக்கான ரூபாய், எப்படி திரும்ப 2வது கொடுத்த காருக்கே திரும்பி பணம் கொடுக்க முடியும்? கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போய் இவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. போலீஸ் ஸ்டேஷனில் கடைசியில் ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லிட்டாங்க, கார் அவர் பேரில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் நிச்சயமாக சட்டப்படி பார்த்தா அவருக்கு தான் பணம் கொடுக்கணும், அதனால் ஒரு செக்கு கொடுத்துருங்க, செக்கை கொடுத்து பிரச்சனையை முடிச்சிருங்க, அப்புறம் கோர்ட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். போய் கடைசியில் வேறு வழி இல்லாமல் செக் எழுதி கொடுத்தா. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன் செக் எழுதி கொடுத்த? இல்லை, எதுக்கு என்னை அலைய வேண்டியிருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, எழுதி கொடுத்துருவோம் பார்த்துக்கலான்னு எழுதி கொடுத்துட்டா. பணத்தை கொடுத்துடலாம், போயிட்டு போகுது, திரும்ப பணம் கொடுத்துடலாம்னு நினச்சா அவளால் பணம் கொடுக்க முடியல, அவ்வளோ பெரிய தொகை. அந்த நபர் கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் அந்த கேஸை வச்சுட்டார். எனக்கு செக்கு கொடுத்து பணம் கொடுக்கல. கோர்ட்டுக்கு வருஷ கணக்கில் அலைய விட்டாங்க. அலைய விடுறது மட்டும் இல்லை, அங்கே போய் காத்து கிடக்கணும். காலையில் போனால் சில நேரம் சாயங்காலம் வரைக்கும் காத்து இருக்கணும். எத்தனையோ நீதிபதிகள் மாறிட்டாங்க. அவளுக்கு பெரிய மன உளைச்சல். எனக்கு ஃபோன் பண்ணுவா, அண்ணே நான் சொல்லேன், 34ஆம் சங்கீதம் கடைசி வசனம், அவரை நம்புகிற ஒருவர் பேரிலும் குற்றம் சுமராது. போன மாதத்திலும் சொன்னான், அண்ணே தீர்ப்பு வரப்போகிறது, என்ன ஆக போதோ தெரில, என்கிட்ட பணம் இல்லை, அத்தனை லட்சம் ரூபாய் இல்லை, செக்கு நான் கொடுத்தது உண்மைதான், சட்டப்படி பார்த்தா
என் மேலே தப்பு இருக்கு, நியாயப்படி பார்த்தா என் மேலே தப்பு இல்லை, என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. நான் சொன்னேன், அவரை நம்புகிற ஒருவன் பேரிலும் குற்றம் சுமராது. அப்புறம் கோர்ட்டில் இருந்து தீர்ப்பு நாள் அன்றைக்கு கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டில் இருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தா, அண்ணே கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா. அல்லேலூயா. ஆனால் எந்த கண்ணு தெரியாத வகை ஜட்ஜு கூட அந்த கேஸை தள்ளுபடி பண்ண மாட்டார். ஏன்னா காரு அந்த 4 பேரில் இருக்கு, அந்த ஆளுக்கு பணம் கொடுக்கல, செக்கு இவளே கொடுத்துருக்கிறா, செக்குக்கு இவ பணம் கொடுக்கல. கண்ணு தெரியாத ஜட்ஜாக இருந்தால் கூட தடவி பார்த்து இவளுக்கு தண்டனை கொடுக்கணும், சட்டப்படி அதுதான். ஆனால் எப்படித்தான் விடுதலை பெற்றான்னு தெரியல, அந்த விவரம் எனக்கு தெரியல. நம்ம போனாதான் அந்த தீர்ப்பு வாசித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம மீது குற்றம் சாட்டுவதற்கு பிசாசு எப்படியாகிலும், யாரை கொண்டாகிலும் எப்படியாகிலும் முயலுகிறான். சில நேரங்களில் தற்காலிகமாக நம்ம தோல்வியடைவது போல தோன்றலாம். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் பிசாசை சந்தோஷப்பட விடவே மாட்டார். இந்த மாதிரி சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து செல்வீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பார். கடைசியா அந்த 30ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற காலத்திலே களிப்பு உண்டாகும். நாம் இதை வேறு சந்தர்ப்பங்களிலே கூட இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துவோம். சாயங்காலத்தில் அழுக, விடியற காலத்தில் களிப்பு. நான் அதை யோசித்து பார்த்தேன். சாயங்காலத்தில் அழுதுட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி தூங்க முடியும்? விடியற காலத்தில் தான் களிப்பு வருது. ஒருவேளை ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்தாங்களோ என்ன இருந்தாலும் தெரியல. தாவீது இன்னொரு சங்கீதத்தில் எழுதுகிறான், என்னுடைய கண்ணீரை கொண்டு என் தலைனையே நான் நனைத்து விட்டேன் என்று எழுதுகிறான். கண்ணீர் தான் எனக்கு உணவு என்று எழுதுகிறான். இரவிலே தூங்காத ஒரு குருவியை போல, நாரையை போல நான் இருந்தேன் என்று இன்னொரு சங்கீதத்தில் எழுதுகிறான். தாவீதனுடைய வாழ்வில் சவுல் அரசன் அவனை துரத்தி கொண்டே இருந்த நாட்டினுடைய ராஜா தாவீதை துரத்துறான். அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நாட்டினுடைய ராஜா துரத்துகிறான், படையோடு துரத்துகிறான். தாவீது ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நேரம் ஒரு ராத்திரி 2 ராத்திரி ஒரு இடத்துல தங்க முடியாது, இடத்த மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி பல ஆண்டுகள் தாவீதனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளிலே அவனுடைய வாழ்விலே ஒரு களிப்பை கொண்டு வந்தார். அவனை யூதாவினுடைய அரசனாக கர்த்தர் முடிசூடும்படி செய்தார். அதனால நம்ம பிரசங்கியில் படிக்கிறோம், புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று படிக்கிறோம். நம்முடைய வாழ்விலே சில நேரங்களில் துக்கத்திற்கான காலங்கள் வருகிறது. அது ஒரு குறுகிய காலம்தான், ஆனால் அப்படியே இருப்பதில்லை. அதை ஆண்டவர் களிப்பாக மாற்றுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் படித்தேன், 20-21 வசனங்கள். இல்லை, இப்போ மன்னிக்கவும், 16-20, யோவான் 16-20. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நான் சொன்னேன், பிசாச ஆண்டவர் சந்தோஷப்பட விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்வியை கண்டு பிசாசை ஆண்டவர் சந்தோஷப்பட விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியை அவர் அனுமதிக்க மாட்டார், ஒரு நிரந்தரமான தோல்வியை அனுமதிக்க மாட்டார் என்று சொன்னேன். ஆனால் இங்கே உலகம், நாம் துக்கமாக இருப்போம், உலகம் சந்தோஷப்படும். அது ரொம்ப வேதனை.
எல்லாரும் அழுகுறாங்க, நாம் அழுகுறோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் மட்டும் அழுகுறேன், எல்லாரும் அழுகுறாங்க, அது ரொம்ப பெருசாக தெரியாது அந்த துக்கம். நான் அழும்போது எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க, அதுவும் நமக்கு ஆறுதலாக இருக்கும். நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் அழுகுறாங்களே, நமக்கு ஆறுதலாக இருக்கும். நம்ம அழும்போது எல்லாரும் சிரிச்சாங்கன்னா அதை மாதிரி வேதனை உலகத்திலே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் சிரிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து சிரிக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பிரியமான ஒரு சிலர் தான் உங்கள் கூட சந்தோஷப்படுவாங்க. மற்றவங்களாம் என்ன இவன் ரொம்ப குதிக்கான், என்ன ஆச்சு உனக்கு, ரொம்ப ஆடுறான் என்று தான் உள்ளுக்குள்ளே வேண்டாதவங்க நினைப்பாங்க. நாம் சந்தோஷப்படும் போது எல்லாரும் நம்ம கூட சந்தோஷப்பட மாட்டாங்க, ஒரு சிலர் தான் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்ம அழும்போது எல்லாம் சேர்ந்து அழுவாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? ஒரு டிவியில் ஒரு நாடகத்தில் ஒரு சோக காட்சி வந்தால் கூட எல்லாரும் உட்கார்ந்து அழுவாங்க. மற்றவங்களோட சேர்ந்து அழுவுறது ரொம்ப சுலபம். ஆனால் இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. நீங்கள் துக்கப்படுவீர்கள், இந்த உலகமோ சந்தோஷப்படும். அது ரொம்ப வேதனை அது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது மாறும். அது எப்படி மாறுனா அதுக்கு ஒரு ஓமானம் சொல்றாரு. எப்படி பிரசவ காலத்தில் அந்த பெண் துக்கப்படுறா, அப்புறம் குழந்தை பிறந்த உடனே அவள் என்ன செய்து விடுகிறாள்? சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். தாய்மார் இருக்கீங்க நிறைய பேர், உங்க பிரசவத்தை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த பிரசவ வேதனை அப்போ நீங்க நிச்சயமா துக்கப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறேன், ஒரு தாயாக போகிறேன் என்கிற ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் அப்போ மறந்துடும் அந்த பிரசவ வேதனையில். அதாவது ஒரு பெண் என்ன நினைப்பாலாம், பிரசவம் நடக்கும்போது அவளுக்கு ஏற்படுகிற வேதனையின் போது ஒரு பெண் நினைப்பானா, இனி குழந்தை பெற்றுக்கவே மாட்டேன், இதுதான் கடைசி, இப்படி வலிக்குத, இப்படி வேதனைப்பட வேண்டியிருக்க. அப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தையை கொண்டு காமிச்ச உடனே அந்த முகத்தை பார்த்த உடனே எல்லா வலியும் எல்லா துக்கமும் மறந்துடும், சந்தோஷப்படுவாளாம். அந்த உபத்திரவத்தை நினையாள், ஒரு சந்தோஷம் வந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த காலத்தில் நிறைய பேர் ஒன்னோட நிறுத்திக்கிறாங்க, மிஞ்சி போனால் ரெண்டோட நிறுத்திக்கிறாங்க. எங்க அம்மாவை பெற்ற அம்மா எங்க பாட்டிமாலாம் 16 பிள்ளைகளை பெற்றாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்த ஒரே பாட்டி எங்க பாட்டி தான். 16 பிள்ளைகளை எப்படி தான் பெற்றார்களோ தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த காலத்தில் அவ்வளவு மருத்துவ சிகிச்சையும் கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் வீட்டில் தான் பிரசவம். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் போராட்டங்கள் வரும்போது என் மனைவி சொல்லுவாள், அது எப்படி தான் கரெக்டாக சொல்லுவாளோ தெரில, உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஊழியம் வரப்போகுது அதனால தான் உங்களுக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லுவா. அது உண்மைதான். என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த போராட்டத்தில் ஆண்டவர் வெற்றியை கொடுத்து விடுதலையை கொடுத்த பிறகு ஒரு பெரிய ஊழியம் இருப்பதை பார்த்திருக்கிறேன், ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அதனால நமக்கு வரக்கூடிய ஒரு தற்காலிகமான துக்கம் அது என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கொண்டு வருகிறது, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே துக்கம் எல்லாம் மறந்துடுது, ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய புலம்பலை, எங்களுடைய இரட்டை எல்லாம் நீர் மாற்றுகிறதற்காக சோத்திரிக்கிறோம். எங்களால் மறைக்க முடியாத அளவு, அதை அடக்க முடியாத அளவு இருக்கக்கூடிய துக்கங்களை எல்லாம் நீர் களிப்பாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக ஆண்டவரே நீர் மாற்றி போடுகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமல்ல, பிசாசு சந்தோஷப்படாதபடி
ஆண்டவரே, எங்களுக்கு நீர் அவனுடைய சந்தோஷப்படாதபடி அவனை தோற்கடித்து எங்கள் வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற திட்டங்கள், பிசாசினுடைய சதிகள், பிசாசினுடைய தாக்குதல்களில் எல்லாம் அவனுக்கு தோல்வியை கொடுத்து எங்களுக்கு நீர் சந்தோஷத்தை கொடுக்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மட்டுமல்ல, எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி எங்கள் துக்கத்திலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பிறக்கச் செய்து சந்தோஷத்தை தந்து அந்த துக்கத்தையே மறந்து போகிற அளவுக்கு நீர் செய்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, முச்செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே, முச்செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே, கீடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே, கீடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஆண்டவரே, இந்த ஆலய பிரதிஷ்டை அசன பண்டிகைக்காக துதிக்கிறோம். 96 ஆண்டுகள் ஆண்டவரே இந்த சபையை, இந்த மக்களை நீர் நல்ல மேய்ப்பனாக, பிரதான மேய்ப்பனாக நடத்தி வந்த கிருபைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சபையை, இந்த மக்களை, இந்த ஊரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு புதிய ஆலயத்திற்கென்று அஸ்திபாரம் போட நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் அடுத்த பண்டிகைக்குள்ளாக அதை கட்டி முடிப்பதற்கான எல்லா அனுகூலங்களையும், மனித தயவையும், ஆண்டவரே ஆதாரங்களையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கென்று எழும்பி கிரியை செய்கிற மக்களை ஆண்டவரே நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில், இந்த ஊரில், இந்த பாஸ்ட்ரேட்டில், இந்த வட்டாரத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக, எல்லா துக்கங்களும் மாறி போக, துக்கங்கள் மறந்து போக, புதிய காரியங்கள் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான குருவானவருக்காக, சபை ஊழியருக்காக, கமிட்டி மெம்பர்ஸுக்காக, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே துக்கத்தை சந்தித்த யாவரும் வரப்போகிற நாட்களிலே அதை மறக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் வர, யோசேப்பு சொன்னான், நான் பட்ட பிரயாசத்தையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கச் செய்தார் என்று சொன்னான். ஆண்டவரே, துக்கங்கள் மறந்து போகிற அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகத்தக்கதாக வருகிற நாட்களிலே கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.